அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாய்க்கட்டும் வாய்ப்புகள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார் அவ்வை பாட்டு. ஆலயம் என்றால் என்ன? ஆன்மா லயிக்கும் இடம், ஒன்றுபடும் இடம், அதுதான் ஆலயம். ஆலயத்தில் நமது ஆன்மா இறைவனோடு லயிக்கிறது. ஆன்மா லயிக்கும் இடம்தான் ஆலயம். அந்த ஆலயத்தில் நாம் இறைவனை தரிசிக்கும் போது நமது மனதில் உள்ள அத்தனை கவலைகளும் பறந்து இறை சிந்தனை என்ற ஒன்றே நிறைந்து பக்தி என்ற தாள லயத்தில் நமது மனம் சேர்ந்து விடுகிறது. பொதுவாகவே லயித்தல் என்றால் அதிலேயே ஈடுபட்டிருத்தல். அதனால்தான் ஒருவர் பாட்டிலேயே லயித்திருக்கிறார், ஒருவர் நடனத்திலேயே லயித்திருக்கிறார், ஒருவர் கவிதையிலேயே லயித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆமாம், இறைவன் எதிலெல்லாம் நிறைந்திருக்கிறான் என்றால் இசையில், கலையில், கவியில், மழலை மொழியில் இறைவன் உண்டு என்று கண்ணதாசன் பாடியிருப்பார். அப்படி இந்த ஆலயத்தில் இறைவனுடைய ஆலயத்தில் என்னென்ன கலைகள் எல்லாம் ஒன்றுபடுகின்றன என்றால் அங்கே சிற்பம் இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது, இசை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, சிற்ப சாஸ்திரம் இருக்கிறது. இப்படி அனைத்து கலைகளும் ஒன்றிணைந்து ஆன்மீகத்தை பரப்பும் இடம்தான் ஆலயம். இறைவன் வாழும் இடம் மட்டும்தான் ஆலயமா? இல்லை. பண்பு நிறைந்த மனையறத்தை காக்கும் பெண் வாழும் இல்லம் கூட ஆலயம்தான். அதனால்தான் ஒரு ஆலயமாகும் மங்கை மனது அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது என இசை நயத்தோடு கவியரசு கண்ணதாசன் பாடியிருப்பார். அது மட்டுமல்ல, ஆலயம் என்பது வீடாகும். எப்போது? ஆசை வைத்தார். இறைவன் பக்தர்கள் மீது ஆசை வைத்து அவர்களுக்கு அளவில்லா கருணையை பொழிகின்றார். பெண் தன் வீட்டில் உள்ள குழந்தைகள், கணவர் மற்றும் உறவினர்களை எல்லோர் மீதும் அன்பும் ஆதரவும் காட்டி பரிவோடு அவர்களை அரவணைப்பதால் இறைவனுக்கு நிகரான பெண்ணும் வாழ்கின்ற இல்லம் ஆலயமாகிறது. ஆலயம் என்பது வீடாகும். ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும். சேவை செய்தால் நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு என்பார்கள். அதனால்தான் சேவையில் தெய்வம் இருக்கிறது என்றால் அது ஆலயமா? அது ஆலயம் என்பதும் ஒன்று, ஆலயம் போன்ற வீடும் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று. தாய் வாழும் இல்லம்தான் ஆலயம். அதனால்தான் அன்னை ஓர் ஆலயம், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தாயை குடியிருந்த கோவில் என்றெல்லாம் நாம் சிறப்பித்து கூறுகிறோம். கோவில் இருக்கும் என்று சொல்லப்படும் ஆலயம் வாழ்க, குடும்பமாகிய ஆலயமும் ஆன்மாவாகிய மனம் லயப்படும், அதாவது ஒன்றுபடும் இடம் ஆலயம். தெய்வத்திடம் லயிப்பது தெய்வாலயம், தேவனிடம் லயிப்பது தேவாலயம், மகானிடம் லயிப்பது மந்திராலயம், அன்பில் லயித்தால் அன்பாலயம், அறிவில் லயித்தால் அறிவாலயம், சேவையில் லயித்தால் சேவாலயம், சரணடையும் இடம் சரணாலயம்.